என்னுடைய நோக்கம் எல்லாரும் மனிதர்களா, விடுதலை பெற்றவர்களா, கொண்டாட்டமானவர்களா மாறணும். அதான் என்னுடைய நோக்கம். இன்னும் வாழ்நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எவ்வளோ இந்த மனிதர்கள் சந்தோஷமா இருப்பாங்களோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போதுதான். மனசு தளர்வாக இருந்தால் ஆரோக்கியம் கூடிடும், உடல் தளர்வாக இருந்தால் ஆரோக்கியம் குறைஞ்சிரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடல் தளர்வு சோர்வு அல்லது இயலாமைக்கு எடுத்துன்னு போய்விடும். மனசு தளர்வாக வச்சிங்கன்னா வெற்றி மீது வெற்றி எண்ணெய் சேரும். அப்போ மனசை தளர்வாக வச்சுக்கிறது எப்படி? யோகம் அதை சொல்லி கொடுக்குது. தளர்வு அடையிறது எப்படி அப்படின்னு கேட்டால் யோகம் பயில் அப்படின்னு முடிச்சிடலாம். யோகம் பயில்னோடனே நீங்கள் ரப்பரை எடுத்து சுற்றின்னு சைக்கிள் அக்கல்ல வச்சுன்னு போகிறதோ இல்லை மேட்டு வச்சுட்டு பண்ணுறதுக்கு பேர் யோகா கிடையாது. அது யோகா ஆசனம். யோகம்னா அது இல்லை. மனதை ஆக்குறதுக்கு முடிவு எங்கே இருக்குதுன்னா யோகத்தில். அப்படி மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டீங்கன்னா இயல்பு எது அப்படின்னு பார்ப்பீங்க. பிறக்கிறது ஒரு இயல்பான விஷயம். பிறக்கிறது ஒரு இயல்பான விஷயம்னா வாழ்றது ஒரு இயல்பான விஷயமானா இல்லை. ஏன் வாழ்றது இயல்பான விஷயமா இல்லைன்னா வாழ்க்கை நெறிமுறைகள், வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்ட்டு பலர் பலவிதமாக பேசுகிறாங்க. நியமம் அப்புறமா எண்ணில்லாத ஆசனம். உடலில் பிசிக்கல் ஃபிட்னஸோடவும் வச்சுக்கணும். ஏன்னா மனசு சோர்வாகிறதுக்கு காரணம் உடல் ஆரோக்கியமின்மையும் ஒரு காரணம் தான். விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டீங்க அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ மனசு நினைக்கிறபடி உடம்பு செய்யணும்னா உடலுக்கு ஃபிட்னஸ் தேவை. இயல்பை புரிஞ்சுக்கணும், அம்மா நியாயத்தை புரிஞ்சுக்கணும், அம்மா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அம்மா இந்த உடல் ஆரோக்கியமாக மனசு ஆரோக்கியமாக ரெண்டையும் பின்னுது எதிரா அப்படின்னு கேட்டால் சமாதின்னா அதுதான். அமைதி, ஒழுக்கம், நிலைப்பாடு, தெளிவு, ஞானம், யோகம் இதெல்லாம் அங்கே தான் நடக்குது. எங்கே அப்படின்னா சமாதியில். இப்போ இந்த எட்டு படியை கடந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் சமாதி. இப்போ யோக சாதனையாக சொல்கிறதுனால மட்டும் கிடையாது இது. அப்போ சமாதியை நான் எப்படி சாதிச்சிருது அப்படின்னு தெரியல. சமாதியும் தளர்வும் ஒன்று தான். முதல்ல ஒரு பொருளாதார விடுதலை அடையணும். பொருளாதார விடுதலை அடையலைன்னா தளர்வாக இருக்க முடியாது. அப்போ பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 10 ரூபா உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் பொருளாதார விடுதலையை அடைஞ்சிட்டீங்க. டீ சாப்பிட நினைக்கிறீங்க, 10 ரூபா கையில் இருக்குதுன்னா ஓகே, நீங்கள் பொருளாதாரம். அப்போ 10 ரூபா தான் பொருளாதார விடுதலைனால இல்லை. அதாவது உங்கள் தேவைகளை இம்மிடியட்டாக உங்களுக்கு வர தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வசதியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லாரும் ஒரு நாள் இருக்க மாட்டோம், நானும் ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு புரியணும். இருக்க மாட்டேன்னு புரிஞ்சிச்சானா இறுக்கம் போயிடும். மன அழுத்தம் பிடிச்சின்னு இருக்கிறவங்கள ரொம்ப நெருக்கம் அதெல்லாம் போயிடும். நானே இருக்க மாட்டேன் அப்பமா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். நான் யாரை கட்டுப்பத்துன்ற எண்ணம் வரும். சாவ பிறந்த நான் அடுத்தவங்களையும் வாழும்போது சாவடிக்கணுன்ற எண்ணம் வரும். ரொம்ப தளர்வாயிடுவீங்க. ஸோ பொருளாதார விடுதலை மன இறுக்கம் போகிறதுக்கான இருக்க மாட்டோன்ற நினப்பு, செத்துருவோன்ற ஒரு நினப்பு, மரணித்துருவோன்ற நினப்பு, இல்லை சமாதி சாதிச்சிருவோன்ற ஒரு நினப்பு ஒரு நாள் இல்லாமல் போயிடும். அது முடிவு எந்த மணி நேரம் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். எனக்கு தூக்கம் சரியாக இருக்கணும், சாப்பாடு நல்லா இருக்கணும். 2 விஷயம் சரியாக இருந்தால் நான் தளர்வாகவே இருப்பேன். சாப்பாடு இல்லைனாலும் தளர்வாக இருக்க மாட்டேன். தூக்கம் இல்லைனாலும் தூக்கம் இல்லாதது காரணம் நான் மனசில் ஏதோ ஒன்று போட்டு போவோம். உரட்டுறேன், யாரும் என்ன ஏதோ பண்ணிட்டாங்களே, தப்பாயிடுச்சு, நம்ம தப்பு செஞ்சுட்டோமே, குற்றம் அப்படிலாம் கிடையாது. குற்றம் செய்யுது நான் விரும்பியபடி செஞ்சேன், அது அவர் தப்புன்றார், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா தளர்வாக தான் ஆகிடுவேன். அப்போ தளர்வு யார் கையிலன்னா என் கையில். ஆனால் தளர்வு யார்கிட்டயே கொடுத்துட்டேன். மனம் தளர்வு அடைய மனம் விசேஷமான ஞானத்தை அடையுது. விசேஷமான ஞானத்தைன்னா புரியுது நிறையும். சுற்றி எல்லாம் ஒன்றும் இல்லாதது தான், கடவுள் ஒன்றும் இல்லை தான், எனக்கானது தான், எனக்கு இல்லாதது எனக்கு இல்லை தான். எது வருமோ அதான் வரும், எது வராது அது வராது, எது நடக்குமோ அதான், எது நடக்காதோ அது நடக்காது. அப்படி புரிஞ்சிடும். அப்போ அப்படியே அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவன் ஒரு விசேஷம். அப்போ ஒரு ஞானம் அல்லது உண்மை அல்லது சத்தியம்ன்றது யோக சாதனை மூலயமாவும் வரலாம், இப்படியும் வரலாம். ஒன்று யோக சாதனை செய்து தளர்வாகிவிடு. யோக சாதனை மட்டுமே தளர்வாக இருப்பதற்கு தீர்வாக இருக்க முடியும். இருந்தாலும் சமூகத்தில் இருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்த பக்கத்தையும் பார்த்து வைக்கலாம்.
தளர்வாக இருப்பதற்கான 2 பக்கங்களையும் கூறியிருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து சரியாக புரிந்து கொள். தளர்வாக இரு, தளர்வாக இரு. தளர்வா இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக சந்தோஷமாக உங்கள் காலத்தை கடத்தலாம். தளர்வா இல்லைன்னா முடியாது. ஆனால் உடல் தளர்வாகக்கூடாது. மனம் தளர்வாகணும், உடல் என்ன கூடாது, தளர்வாக கூடாது. அது ஃபிட்னஸோடு இருக்கணும். டெய்லியும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், தியான பயிற்சி, யோகா. என்னுடைய பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா உடல் கொஞ்சம் நல்லா இருக்கும், இளமையாக இருப்பீங்க, நல்லா இருக்கலாம். சிவயோகி வழங்கும் தளர்வாக இரு. வணக்கம். பல்வேறு தலைப்புகள். இந்த வாரம் தளர்வாக இருப்பது எப்படி, இல்லை தளர்வாக இரு. தளர்வு எப்படியோ தலைப்பவலமாக எடிட்டர்கிட்ட தாங்க இது அவலமாக பேசி எடிட் பண்ணும்போது. ஆனால் பேசுறது தளர்வு பற்றி. இந்த வாரம் ஏர்லி இங்கே டைம் ஜோன் மாறுது. நல்லா 5:30 மணிக்கே சத்சங்க ஆரம்பிக்க வேண்டியதாச்சு. இங்கே இந்த இடத்துல கலிஃபோர்னியாவில் பல சிக்கல் இன்னல்கள், வாரம் அனுபவங்கள் எனக்கு மாறினே இருக்குது. ஒரு வாரமும் இந்த வாரம் ரொம்ப விசேஷமான அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. இந்த ராஜா தெரியாமல் இட்டுன்னு போய் வீட்டில் சேர்த்துட்டு ஒரு வேலைக்காரனை அவன் கொண்டாடத்தை பார்த்துட்டு அவமானப்பட்ட ராஜா, தூக்கு போட்டின ராஜாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, அது வாழ்க்கையிலே நடந்துருக்குது. கதை இல்லை, நிஜமாகவே எனக்கு வாழ்க்கையிலலாம் நடந்துருக்குது. இருக்கட்டும், ஆழமாக பேசலாம். தளர்வாக இருப்பது எப்படி? இந்த தலைப்பு வசந்த் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் உதவுற வகையில் பேசிக்கலாம். முதல்ல தளர்வுன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். தளர்வுன்னா தள்ளாடி போகிறது இல்லை. வயசான பேருக்கு சதையெல்லாம் தொங்க அப்படியே இந்த கை பூச்சி ஒன்றா தனித்தனியாக இருக்குல்ல, தளர்ந்துச்சு, நாடி தளர்ந்துச்சு, உடல் தளர்ந்துச்சு, வயசான ஒரு அனுபவம் உடம்புக்கு வரும்ல, அது ஒரு தளர்வு. வயசாகி போனால் அது ஒரு உடம்பெல்லாம் லூஸாகி சேதெல்லாம் தொங்கும், அதுவும் தளர்வு தான். ஒரு சட்டை இருக்குது, உடம்பு 40 இருக்குது, 42 இருக்குது, நீங்கள் லூஸாக ஒரு சட்டை போட்டிங்கன்னா தளர்வாக இருக்குது. அப்படியே ஃபிட்னாக, அதாவது உடம்போட ஒட்டி இல்லாமல் தனியாக இருந்தால் அது ஒரு தளர்வாக இருக்குது. தளர்வு பல இடத்துல பல விதமாக. உடலில் ஒரு தளர்வு, துணியில், உடல் மேலே போடுற துணியில் ஒரு தளர்வு. நம்ம உடலில் மனசு போடுற தளர்வை பற்றி பேசலை, உடல் தளர்வையும் பேசலை. மனது தளர்வாக இருக்குமா, மனதை தளர்வாக வைத்து கொள்ள முடியுமா, அதை தான் நம்ம பேச போகிறோம். இப்போ தளர்வு எங்கே எடுத்துன்னு போகிறோம்னா, உடம்போ உடல் சார்ந்ததோ இல்லை, மனம் சார்ந்த தளர்வு. என் மனசு ரொம்ப தளர்வு. மனசு தளர்வாக இருந்தால் உடல் தளர்வு மாதிரி ஆயிடுமான்னா கிடையாது. உடல் தளர்வானா வயசாகிட்டு இருக்கும். உடல் தளர்வாக இருக்கக்கூடாது, ஒட்டி இருக்கணும், சதையெல்லாம் எலும்போட ஒட்டி இருக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்போம். வயசாக நீங்கள் என்ன தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் இருக்கும் சதையில். இளமையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும். டக்குன்னு உட்காந்து எழுந்துப்போம், நடப்போம், போவோம், வருவோம். இந்த நரம்பு சிஸ்டம்லாம் நல்லா வேலையாக செய்யும். வயசாக நரம்பெல்லாம், நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் நம்ம எழுந்துக்கிட்டு யோசித்து எழுந்து உட்காந்து யோசித்து உட்காந்து எல்லாம் உட்காந்த இடத்துக்கே வருமான்ற மாதிரி ஆகிட்டுருக்கோம் உடல். மனத்தளர்வு அப்படி ஆகுமானா ஆகாது. மனசு தளர்வாயிடுச்சுன்னா எதுவுமே செய்ய மாட்டோமா, இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுமானா இல்லை. மனசு தளர்வாக இருந்தால் ஆரோக்கியம் கூடிடும், உடல் தளர்வாக இருந்தால் ஆரோக்கியம் குறைஞ்சிரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடல் தளர்வு சோர்வு அல்லது இயலாமைக்கு எடுத்துன்னு போய்விடும். மனசு தளர்வாக வச்சுக்கினீங்கன்னா வெற்றி மீது வெற்றி எண்ணெய் சேரும். அப்போ மனசை தளர்வாக வச்சுக்கிறது எப்படி, இதுதான் இன்னைக்கு நம்ம பேசணும். மனசு தளர்வடையுமா, தளர்வாக இருக்குமான்னா, யார் மனசு தளர்வாக இருக்குதோ அவர் படுத்தா தூங்கிடுவார், தூங்கிடுவார். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப மனசை தளர்வாக வச்சுக்கிறாரு. தளர்வான்னா எப்படி உடல்ல இருந்து அந்த தூங்கி எல்லாம் போயிடுச்சு, அது மாதிரி மனசை இறைவன் வசம் கொடுத்துட்டாரு, இல்லை கடவுள் வசம் கொடுத்துட்டாரு, இல்லை இயற்கை வசம் கொடுத்துட்டாரு. எது நடக்குமோ அதான் நடக்கும்ன்றது அவருக்கு புரிஞ்சிச்சு.
நான் செயல்படும் போது மட்டும்தான் நான் செயல்படணும். செயல்படாத போது என்ன நான் என்னுடைய பிரசன்ஸ் தேவையில்லைன்னா நான் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சிச்சு. அப்போ எப்போ நான் அதில் செயல்படணுமோ, எப்போ நான் அங்கே போய் நடக்கணுமோ, எப்போ நான் செய்யணுமோ அப்போ மட்டும் செய்வேன். மற்ற நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது தளரும். விட்டார், கவனிக்கிறார், படுத்தாரு, தூங்கணும்னு நினைச்சாரு, தூங்கிட்டார். அப்போ மனம் இது மாதிரி தான் இருக்கணும். மனம் அப்படிதான் இருக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லை, படுத்துட்டீங்க, பலவிதமான கற்பனை, ஏதோ பிரச்சனைங்க, இல்லை காதல் தொல்லை, காம தொல்லை, இல்லை பணத்தொல்லை, கடன் தொல்லை, ஏதோ பிரச்சனைங்க நிறைய. படுத்துன்னு ஒரே யோசனை பண்ணுறீங்க, தெரியாது சாதக பாதகத்தோட யோசனை பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் பொண்ணு படுப்பீங்க, ரொம்ப யோசனையாக இருக்கும், இரவெல்லாம் ஒரே வலி, ஏதோ ஒன்று காரணமாக இருக்கலாம். பெரும்பகுதி மனிதர்களுக்கு காமம் இருக்கும். ஏழ்மை வறுமை இருக்கிறவங்களுக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்கும். கடை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். கொஞ்சம் வசதியாகி எல்லாம் செட்டில்ட் ஆகிட்டிங்கன்னா காமம் இருக்கலாம். காமமும் கூட பயத்தினாலேயோ அசிங்கத்தினாலேயோ போயிருந்தால் அதுவும் போயிட்டுருக்கோம். தெரியாது எனக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரே போராட்டம் நடந்துன்னே இருக்கும். இந்த போராட்டமற்ற நிலைக்கு பேர் தளர்வு. போராட்டமே வராது, குழப்பமே இல்லைங்க, தெளிவாக இதான் நடக்குது, இப்படி தான் இருக்க போகிறோன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தால் அது பேர் தளர்வாக வச்சுக்கணும்னா ஓகே, முடியும். என்ன செய்யலாம்? முதல்ல நான் என்ன கூட பேசணும். என்ன கூட என்ன பண்ணணும், உட்காந்து நான் தளர்வாக இருக்கிறேன்னா, எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, பிரச்சனைங்க ஒரு லிஸ்ட் இருக்கும். எனக்கு தெரியாது, அது வறுமையாக இருக்கிறேன், போதிய வசதி பணம் இல்லை, இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை, மனசே ஆரோக்கியமாக இல்லை, எனக்கு சரியான புரிதல் இல்லை, நான் சரியாக வாழலை, நான் நல்லா வாழ்கிறேன் அப்படிலாம் உங்கள் கூட நீங்கள் பேசணும். உங்களை கூட நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. உங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுது. யாரும் அவங்கள கூடலாம் பேசுறதில்லை. எங்களை கூட எப்படி பேசாமல் இருக்க முடியும்னா, நீங்கள் கற்பனை பண்ணினுக்கிறீங்க, கண்டதை நினச்சி நிறுறீங்க, அதை இப்படி நடந்தால் நல்லாயிருக்கு, இப்படி நடந்தால் நல்லா இருக்குன்னு ஆலோசனை பண்ணுறீங்க, கற்பனை பண்ணுறீங்க, ஆலோசனை பண்ணுறீங்க, தீர்வுகளை கொண்டு வர பார்க்குறீங்க, இப்பெல்லாம் பேசுகிறீங்களே தவிர உங்களை கூட உங்கள் தேவை என்னான்னு நீங்கள் பேசவே இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு தளர்வுக்கு முதல் அடிப்படை. உங்களை பார்த்து கேட்கணும், உங்களுக்கு எனக்கு என்ன வேணும், நான் என்ன அடையலை, நான் என்ன அடையணும், நான் ஏன் பிறந்திருக்கிறேன், நான் ஏன் இங்கே வந்துருக்கிறேன்ற கேள்வி தான் ஃபஸ்ட்டு. அப்போது அவன் தான் இந்த யோக சாதனைக்கு அடிப்படையாக போகிறவன். அங்கே தான் யோகம் அதை சொல்லி கொடுக்குது. தளர்வு அடையிறது எப்படி அப்படின்னு கேட்டால், யோகம் பயில் அப்படின்னு முடிச்சிடலாம். யோகம் பயில்னோடனே நீங்கள் ரப்பரை எடுத்து சுற்றின்னு சைக்கிள் அக்கல்ல வச்சுன்னு போகிறதோ இல்லை மேட்டு வச்சுட்டு பண்ணுறதுக்கு பேர் யோகா கிடையாது. அது யோகா ஆசனம். யோகம்னா அது இல்லை. மனதை தளர்வாக்கி ஆக்குறதுக்கு முடிவு எங்கே இருக்குதுன்னா யோகத்தில். அப்படி மனசு கூட நீங்கள் கேட்டீங்கன்னா இயல்பு எது அப்படின்னு பார்ப்பீங்க. பிறக்கிறது ஒரு இயல்பான விஷயம். பிறக்கிறது ஒரு இயல்பான விஷயம்னா வாழ்றது ஒரு இயல்பான விஷயமானா இல்லை. ஏன் வாழ்றது இயல்பான விஷயமா இல்லைன்னா, வாழ்க்கை நெறிமுறைகள், வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்ட்டு பலர் பலவிதமாக பேசுகிறாங்க. அது கலாச்சார ரீதியாகவும் இருக்கலாம், ஜாதிய ரீதியாக இருக்கலாம், சமூக ரீதியாக இருக்கலாம், நாட்டோட ரீதியாக இருக்கலாம். வலது பக்கம் போகிறது ஒரு பக்கம்னா இடது பக்கம் போகிறது ஒரு பக்கம் சரி. இது மாதிரி பலவிதமாக இருக்குது வாழ்தல்ல. அது இயல்பா என்ன? அப்போது ஆமாம், இந்த நாடுகள்லாம் தனித்தனியாக வட்டங்களை போட்டு அந்தந்த வட்டங்களில் எப்படி வாழணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா அதில் அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களுக்கு விசா கொடுக்குறாங்கன்னா அதில் போட்டிருக்கோம், நீங்கள் அந்த நாட்டில் இப்படிலாம் நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கூடாது, இது உங்கள் வேலை அப்படின்ட்டு. இப்போது அமெரிக்காக்குள்ளே இன்னும் அப்படின்னு சொன்னால் அங்கே சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட, அப்போ நீங்கள் வரலான்ட்டு. லண்டனுக்கோ எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாட்டோட பண்பு இதுகளை அங்கே அந்த ஒத்துக்கணும். நான் வலது பக்கம் தான் போவேன்ட்டு இடது பக்கம் போகிற ரோட்டில் போக முடியாது. இடது பக்கம் தான் போவேன்ட்டு வலது பக்கம். ஏன்னா இங்கே நாடுக்கு நாடு சாலை விதிகள் வேறு மாதிரி இருக்கும். சாப்பிட்றது இப்போது சிவிங்கெல்லாம் சிங்கப்பூருக்கு எடுத்துன்னு வரக்கூடாதுன்னா நீங்கள் எடுத்துன்னு போகக்கூடாது தான். எனக்கு சிவிங்க சாப்பிட்டு என்னால் பபுள்காம் போடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சிங்கப்பூருக்கு என்ன பண்ண முடியாது, என்ட்ரி பண்ண முடியாது. அப்போ இயல்புன்னு ஒன்று இருக்குது. நான் இந்த சமூகத்தில் பிறந்துட்டேன். சமூகத்தில் ஒரு இயல்பான விஷயங்கள்லாம் இருக்கும். அது எது இயல்பானது, நான் அதை கூட ஒத்திசைவு கொள்ளணுமா வேணாவா அப்படின்னு சொன்னேன். அப்போ புரிஞ்சுக்கணும், மனிதன்னா ஒரு சட்ட ஒழுக்க முறையை ஏற்படுத்தி வச்சிருப்பான். ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் அவர் ஒரு ஒழுக்க முறைகளெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், இல்லைன்னா நம்ம தப்பு தான்.
அது ஒன்றும் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே போன்ற உரிமை அவருக்கு இருக்குது. ஒரு நாட்டில் போயிடறனாக்கா அந்த நாட்டில் போய் நடக்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு அவர் வெளியே போன்னு சொல்லுவார். அதுதான் உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட்டு அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. உரிமை இருக்குது அவருக்கு. இப்போ எங்கே போனாலும் அவங்கவுங்க அப்போ பொருந்தி வரணும். இயல்பு பொருந்தி வரணும், பொருந்தணும், புரிஞ்சுக்கணும். அப்போ இயல்பு, அந்த இயல்பு நியாயம்தானா அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது நியாயம். அப்போ மனசுக்கு சொல்லணும், இவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, இவங்கள கூட பழகுது நம்ம தப்பு, இல்லை இந்த மாதிரி நாட்டு உள்ள போனது தப்பு, அந்த ஊர்னா அப்படி தான் இருக்கும், பட்டாயம்னா அப்படி தான் இருக்கும், பெண்கள்லாம் அங்கே விபச்சார பொருளை தான் வச்சுருப்பாங்க, காட்சி பொருளை தான் வச்சுருப்பாங்க, தாய்லாந்துனா அப்படி தான் இருக்கும், அங்கே மசாஜ் எல்லாம் பண்ணுறவங்க பெண்களாக தான் இருப்பாங்க. புரிஞ்சிடும். அங்கே போய் பொம்பளைங்கள்லாம் சுதந்திரமாக போய் எல்லாருக்கும் மசாஜ் பண்ணுகிறாங்க. இவங்கெல்லாம் நல்ல பொம்பளைலாம் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப நல்ல பொம்பளை, அந்த குடும்பத்தை காப்பாற்றுக்கு தான் அந்த வேலையை பண்ணிருப்பா. அப்போது இயல்பில் என்ன நியாயம் இருக்குதுன்னு பார்க்கணும். அவங்க இயல்பு பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கும்ல. அப்போ ஈயமும் நியமும், அப்புறமா எண்ணில்லாத ஆசனம். உடலில் பிசிக்கல் ஃபிட்னஸோடவும் வச்சுக்கணும். ஏன்னா மனசு சோர்வாகிறதுக்கு காரணம் உடல் ஆரோக்கியமின்மையும் ஒரு காரணம் தான். விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் மனம் கேட்டேன் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போ மனசு நினைக்கிறபடி உடம்பு செய்யணும்னா உடலுக்கு ஃபிட்னஸ் தேவை. இயல்பை புரிஞ்சுக்கணும், அப்புறமா நியாயத்தை புரிஞ்சுக்கணும், அப்புறமா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்புறமா இந்த உடல் ஆரோக்கியமாக மனசு ஆரோக்கியமாக ரெண்டையும் பின்னுது எதிரா அப்படின்னு கேட்டால் பிராணன் தான், சுவாசம் தான் ரெண்டையும் பின்னுது. உடம்பையும் மனசையும் பின்னுற இடம் எது அப்படின்னா சுவாசம் தான். நீங்கள் கோவப்பட்ட ஒரு மாதிரி சுவாசம், சந்தோஷப்பட்ட ஒரு மாதிரி சுவாசம், அமைதியாக இருந்தால் ஒரு மாதிரி சுவாசம், இந்த மாதிரி சுவாசம் பல விதமாக இருக்கிறதுனால இந்த 4வது இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ பிராணாயாமம் ஆடுது சுவாசத்தை சரிப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், நேர்படுத்துதல். மனம் தளர்வடையத்துக்கு இது செய்யணும். அப்போ மனசு ஓரளவுக்கு சாந்தப்படும். இப்போ முதல்ல சமூகத்தை புரிஞ்சுக்கினீங்க, ஒழுக்கத்தை புரிஞ்சுக்கினீங்க, ஆர்மா உடலா புரிஞ்சுக்கினீங்க, ஆர்மா உடலையும் மனதையும் ஒழுங்குபடுத்துகிற சுவாசத்தை புரிஞ்சு பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா, பிராணாயாமம் செஞ்சுட்டு பேர் நான் எப்படி வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அது பிரத்தி அலங்காரம். அப்புறமா நீங்கள் அதை செயல்படுத்தினீங்கன்னா அது தாரணை. இப்போ செயல்படுத்தியெல்லாம் முடிஞ்ச உடனே ஏன் இது நடந்தது, இது ஏன் இப்படி நடக்குது, இதை எப்படி செய்யலாம், எப்படி செஞ்சுருக்கணும், எப்படி செய்யாமல் விட்டுட்டோம், சமூகத்தில் என்ன நடக்குது, இதுனா எப்படி திருத்திக்கலாம்னா அந்த இடம் பேர் தியானம். அப்புறமா எல்லாம் முடிஞ்ச பிறகு மனசு ரொம்ப தளர்வாயிட்டு சமாதிக்கு போய் சேர்ந்துடும். சமாதின்னா அதுதான் அமைதி, ஒழுக்கம், நிலைப்பாடு, தெளிவு, ஞானம், யோகம், இதெல்லாம் அங்கே தான் நடக்குது. எங்கே அப்படின்னா சமாதியில். இப்போ இந்த 8 படியை கலந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் சமாதி. இப்போ யோக சாதனையாக சொல்கிறதுனால மட்டும் கிடையாது இது. அப்போ சமாதி நான் எப்படி சாதிச்சிருது அப்படின்னு தெரியல. சமாதியும் தளர்வும் ஒன்று தான். ஒருத்தர் ரொம்ப தளர்வாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் நீட்டாக அணுகிறாரு, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாரு, உடனே கூலாக இருக்கிறாரு, கடைசி வரைக்கும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறாரு, பதட்டப்படாமல் இருக்கிறாரு அப்படின்னா தளர்வாக இருக்கிறார். எப்போ பதட்டம் வராது, எப்போ டென்ஷன் ஆக மாட்டேன், எப்போ நீ பெருசாக எரிச்சல் ஆக மாட்டேன், எப்போ நீ எதுக்கும் வேதனைப்பட மாட்டேன்னா அடுத்தது உன்னால் செய்ய முடியணும், அடுத்தது உன்னால் செய்கிற அளவுக்கு நீ வசதியாக இருக்கணும். அப்போ தான் நீ தளர்வாக இருப்ப. முதல்ல நான் பார்ப்போம் இயல்பாக ஒருத்தன் தளர்வாக இருக்கணும்னா போதிய வருமானம் அவன் சம்பாரிச்சிருக்கணும், பணம் வச்சிருக்கணும். அப்போ தான் அவனால் தளர்வாக இருக்க முடியும். இல்லைனா முடியாது. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு மனுஷன் தளர்வாக இருக்க முடியாது, பதட்டத்தோடவே தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு கஷ்டம், அடுத்தடுத்து இதெல்லாம் செய்யணுமே, அடுத்த வேலை இருக்குது அப்படின்றதுனால வேண்டி ரொம்ப துயரப்படுவான், கஷ்டப்படுவான், வேதனைப்படுவான். அப்போ அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா இயல்பாக இருக்க முடியாது. அப்போ தளர்வாக இருக்கிறதுனால முடியாததுக்கு காரணம் நேச்சராக இல்லை. அவருக்கு அடுத்த கட்டத்துக்கான முயற்சி இல்லை, ஏழ்மையாக இருக்கிறார். ஏழ்மைன்னா வறுமையாக இருக்கிறார். ஏழ்மை கூட சொல்லக்கூடாது. ஏழ்மைன்னா அறிவுல மட்டமானவன் தான் ஏழை. வறுமை, பணம் இல்லை, போதிய வசதி இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்துனுக்கிறாரு அப்படின்னா அவர் இயல்பானவர். அப்போ இயல்பு இல்லை, நான் வசதியாகணும், போதிய பணம் இல்லை என்கிட்ட, போதிய செல்வாக்கு இல்லை அப்படின்னு அவர் ஆகணும். அப்போ முதல்ல அவர் பொருளாதார விடுதலை அடையணும். பொருளாதார விடுதலை அடையலைன்னா தளர்வாக இருக்க முடியாது. அப்போ பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு டீ சாப்பிட்றதுக்கு 10 ரூபா உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பொருளாதார விடுதலையை அடைஞ்சிட்டீங்க. டீ சாப்பிட நினைக்கிறீங்க, 10 ரூபா கையில் இருக்குதுன்னா ஓகே, நீங்கள் பொருளாதார. அப்போ 10 ரூபா தான் பொருளாதார விடுதலையெல்லாம் இல்லை. அதாவது உங்கள் தேவைகளை இமிடியேட்டாக உங்களுக்கு வர தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நீங்கள் வசதியாக இருக்கணும். பணம் தான் வச்சுக்கணும்னு கிடையாது, திறமை வச்சுன்னு இருக்கலாம்,
நீங்கள் பாத்திரம் பண்ண டக்குன்னு கழுவிட்டு வேலை செஞ்சுட்டு போகலாம். ஒரு இடத்துல சில பேர் ஓவியம் வரைஞ்சிட்டு படம் வாங்கலாம். இல்லை ஏதோ புத்திமதி சொல்லிட்டு காசு வாங்கிக்கலாம். ஏதோ ஒரு விறகு வெட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு போகலாம். திறமையை வளர்த்துக்கணும் பொருளாதாரத்திலிருந்து. அப்போ பொருளாதார விடுதலை அடைந்தால் இயம நியமத்தை கடந்துருவேன் நான். இயம நியமத்தை ஈஸியாக கடந்துருது இந்த சமூகத்தில் சாத்தியம். ஏன்னா ஆனால் நிறைய பேருக்கு இது சாத்தியம் இல்லை. பணம் சம்பாரிச்சிட்டு இருப்பான், வசதியாக இருப்பான். ஆனால் என்ன தேவைன்னே தெரியாமல் என்னென்னத்தையோ செஞ்சுன்னு இருப்பான். வீட்டுக்கு தேவையில்லாத அல்லது வாழ்க்கைக்கு தேவையில்லாத பயன்படாத பொருள் எல்லாம் வாங்கி சும்மா போட்டு அடக்கி வச்சிருப்பான். பித்தியார் வாங்கிட்டாங்களேன்னு கார் இவனும் வாங்கி ரோட்டில் வச்சிருப்பான். இது இல்லை பொருளாதார விடுதலை. தன் தேவைக்கு தேவையானதை அழகாக வச்சுன்னுக்கிறவன் பொருளாதார விடுதலை அடைஞ்சிருவேன். அப்போ பொருளாதார விடுதலை அடைஞ்சிருக்கணும். அந்த பக்கம் யோகசானில் 8 வரணும். இல்லைன்னா இப்படியும் செய்யலாம். பயிற்சி போகிற தியானம் கற்றுக்கிறதுலாம் இல்லாமல் பொருளாதார விடுதலை அடைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு வரும். நம்ம வாழ்கிறோம், நல்லா இருக்கிறோம், இதுக்கெல்லாம் யார் காரணம், இது எப்படி நடக்குதுன்ற ஒரு அதிசயம் உங்களுக்குள்ளே தெரியும், தோணும். அப்போது படைப்பு யார் படைத்தது, யார் எப்படி இது படைச்சது, எல்லாம் படைப்புகளை எப்படி படைச்சதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ அங்கே அதுக்கான கேள்வி அதுக்கான பதில் ஆளால் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. கடவுள் மேலேருந்து புஷ்குன்னு குஷ்டார்னு ஒருத்தன், கருவெடிப்புலேருந்து வெளியே வந்துச்சுன்னு ஒருத்தன், அப்படி நோ அப்ளேட் ஆயிடுச்சுன்றவன் ஒருத்தன், உள்ளது சிறந்தது பரிணாம வளர்ச்சி ஒன்று அடைஞ்சதுன்னு ஒருத்தன், குரங்கு வாழ் இல்லாமல் குரங்கு மனுஷனாக மாறிச்சுன்றவன் ஒருத்தன். இது மாதிரி பலர் பலவிதமாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் அறிவுக்கு எது பொருந்தது, யார் சரியாக சொல்கிறாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த நூலையோ அந்த புத்தகத்தையோ அந்த ஆளையோ அல்லது அந்த அந்த படைப்பு அந்த அதுக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மனசில் ஒரு தளர்வு ஏற்படும். அப்பா இப்படி தான் உயிரினங்கள் தோன்றுச்சு, இப்படி தான் நம்ம வந்துருக்கிறோம். அப்போ பொருளாதார விடுதலை, அறிவு விடுதலை ரெண்டாவது. மனம்னா இப்படி தான் செயல்படுது, அறிவுனா இப்படி தான் செயல்படுது, நமக்கு அறிவு. இது ஒரு முடிவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. எல்லாரும் ஒரு நாள் இருக்க மாட்டோம், நானும் ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு புரியணும். இருக்க மாட்டேன்னு புரிஞ்சிச்சானா இறுக்கம் போயிடும். மன அழுத்தம் பிடிச்சின்னு இருக்கிறவங்கள ரொம்ப நெருக்கம் அதெல்லாம் போயிடும். நானே இருக்க மாட்டேன் அப்பமா என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். நான் யாரை கட்டுப்பத்துன்ற எண்ணம் வரும். சாவ பிறந்த நான் அடுத்தவங்களையும் வாழும்போது சாவடிக்கணுன்ற எண்ணம் வரும். ரொம்ப தளர்வாயிடுவீங்க. ஸோ பொருளாதார விடுதலை மன இறுக்கம் போகிறதுக்கான இருக்க மாட்டோன்ற நினப்பு, செத்துருவோன்ற ஒரு நினப்பு, மரணித்துருவோன்ற நினப்பு, இல்லை சமாதி சாதிச்சிருவோன்ற ஒரு நினப்பு. ஒரு நாள் இல்லாமல் போயிடும். அந்த முடிவு எந்த மணி நேரம் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் இல்லாமல் போயிடும். ஆகிட்ட உடனே இப்போது யாரும் நமக்கு இல்லை, நமக்கு வசதியாக இருக்கிறோம், நாம் வாழ வந்துக்கிறோம். அப்புறமா என்னை கூட நெருக்கமானவங்களை நான் நல்லா வச்சுக்கிறேன்னா, என் மனைவி நான் நல்லா வச்சுக்கிறேன்னா, என் மகளை நல்லா வச்சுக்கிறேன்னா, என் நண்பர்களை நான் நல்லா வச்சுக்கிறேன்னா, என்னுடைய ஃபாலோவரு, நீங்கள் ஏதோ ஒரு சேனலோ ஏதோ வச்சுக்கிங்க ஃபாலோவர்ஸை நான் நல்லா வச்சுக்கிறேன்னா, எல்லாருக்கும் தேவையான கண்டென்ட்டை கொடுக்குறேன்னா, எல்லாருக்கும் சரியாக செய்கிறேன்னா, நான் வேலை செய்கிற இடத்துல சரியாக செய்கிறேன்னா, யாரும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன்னா, அவங்களா மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் அது அவங்க பிரச்சனை. நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறேன்னா, தலையிடாமல் இருக்கிறேன்னா, பராமப்படாமல் இருக்கிறேன்னா இன்னும் தளர்வாயிடுவீங்க. ஸோ பொருளாதார விடுதலை, அறிவுலேருந்து விடுதலை, அடுத்தவங்களை பார்த்து ஏக்கத்துலேருந்து விடுதலை, இது மாதிரி நீங்கள் விடுதலை அடைய மனம் ரொம்ப தளர்வாயினே போகும். சராசரியாக எல்லாரையும் பார்ப்பீங்க. நான் எல்லாரும் கூட நேர்மையாக பேசுகிறேன்னா, எனக்கு தேவையானதை நான் நேராக கேட்குறேன்னா, இல்லை அவங்களுக்கு தேவையானதை என்னால் நேராக கொடுக்க முடியுதா, நான் அவங்கள கூட சரியாக உறவாடுறேன்னா, சரியாக பேசிட்டேன்னா, நான் சரியாக சொல்லிட்டேன்னா, என்னுடைய தகவலை நான் சரியாக அவங்களுக்கு சொல்லிட்டேன்னா. நீங்கள் தகவலை சரியாக சொல்லனா கூட தளர்வாக இருக்க மாட்டீங்க. கோவப்பட்டீங்க, கோவத்தை நீங்கள் சரியாக பண்ணலைன்னா கூட தளர்வாக இருக்க மாட்டீங்க. உங்கள் கோபம் நியாயம் இல்லாமல் வந்தாலும் நீங்கள் தளர்வாக இருக்க மாட்டீங்க. உங்கள் அன்பு தவறான இடத்துக்கு வந்தாலும் கூட தளர்வாக இருக்க மாட்டீங்க. நான் இந்த மாதிரி முட்டாளுக்கிட்டே போய் பேசியிருந்தேன், இவ்வளோ கேவலமான ஒரு மனுஷங்கிட்டே பேசுனன்ற ஒரு வேதனை ஏற்படும். நான் இவ்வளோ முட்டாளாக ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் தான் முட்டாளானாரு, ஆனால் உனக்கும் ஒரு வேதனை வரும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் காரணம் அவங்க மேலே வச்சுக்கிற அன்பு தான். யாரோ மூணாவது ஆள் உங்களுக்கு அசிங்கமாக திட்டினா உங்களுக்கு கோவம் வராது. உங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஃப்ரெண்டு உங்களை திட்டினா கோவம் வருதுன்னா அப்போ நீங்கள் பார்க்கணும், ஏன் நமக்கு கோவம் வருது, நம்மளை அவங்க வெறுப்பேற்றதுக்கான காரணம் என்ன, நம்ம எங்கே வெறுப்படைகிறோம், எதனால் வெறுப்படைகிறோம், நமக்கு என்ன அவங்க கூட தேவை ஏற்படுதுன்னு புரிஞ்சு அந்த தேவையில் நீங்கள் தெரியாந்துட்டீங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, நண்பரை கூட இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளையாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கூடவும் நான் சரியாக இருந்துட்டேன், நான் இப்படி தான் புரிய வச்சிட்டேன். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம். அவனா புரிஞ்சின பேர் அவங்க அமைதியாகிடுவாங்க. ஏன்னா புதுசாக அவங்கள பார்க்குறவங்களுக்கு புரியாமல் இருக்கும், இல்லை புதிய மாற்றங்களை ஏற்றுக்க முடியாமல் கவலைப்படலாம். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சரியாகினே வரீங்க. இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றையும் சரி பண்ணே வந்துட்டீங்கன்னா தளர்வாக தான் இருப்பீங்க.
தளர்வாக தான் ஆயிட்டீங்க. இப்போ ஏன் நான் தளர்வா இல்லை, இதெல்லாம் சரி, ஏன் நான் தளர்வா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படித்தது தான் முதல் காரணம். என் படிப்பு இறுக்கத்தை உருவாக்குச்சு. என்ன படிச்சது அப்படின்னு கேட்டால், அறம் செய்ய விரும்பு. நல்ல வார்த்தை, அறம் செய்ய விரும்பு. அறம் நல்லா அறம்னா என்ன ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு அந்த கேள்வி பதில் சொல்ல. எல்லாரும் சொல்லிட்டாங்க அறம் செய்ய விரும்பு. அறம் சொன்னால் ஒருத்தர் சொல்கிறார் தர்மம் செய்ப்பா, உன்னோட ஏழை யாருன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசு கொடு, இதுதான் அறம் செய்தல். ஒருத்தர் சொல்ற அறம் செய்தல்னா பிற உயிர்களை கொல்லாமை தான் அறம் செய்தல். அது ஒருத்தர். வித்தியார் கூட பேசும்போது சாந்தமாக பேசு, அவங்கள கூட கோவம் வராத மாதிரி பேசு, இணக்கமாக பேசு, அப்படி பயந்த சுபாவத்தோடு இரு, பணிவாக பேசு. இதுதான் அறம். வார்த்தை ஒன்று தான், அறம் செய்ய விரும்பு. இப்போ ஒருத்தர் தர்மம் செய்கின்றார். இது ஆடோ மாடோ கோழியை வெட்டினா ரத்தம் வர மாதிரி சொட்டை விட்டுட்டு சாப்பிட்டு, இதான் அலால், அதான் அறம். அதனால் அதை செய்ய விரும்பு. சட்டை போடாமல் வெளியே வராத, அதான் அறம். அப்படி செய்ய விரும்பு. யாரையும் இச்சையோடு பார்க்காத, இதுதான் அறம். அறம் செய்ய விரும்பு. ஒன்று தான், வரி ஒன்று தான். இவ்வளோ புரிதல் எங்கே நான் தளர்வாகுது, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ நான் எனக்கு கறி சாப்பிட பிடிக்குது, ஒருத்தர் கொல்லாமன்றாரு. நான் ஆணாவோ பெண்ணாவோ பிறந்துட்டேன், காமம் உள்ளே வந்து ஆட்டுது, இன்னொருத்தர் நான் ஆசையாக பார்க்குறேன், ஒருத்தர் சொல்கிறார் அது மாதிரி காமம் வயப்படக்கூடாது, அது அறம் கிடையாது. எல்லாரும் சொன்னோன்னே என் மனம் இறுக்கத்தை ஏற்படுது. இப்போ அறம் செய்ய விரும்புன்னு ஒருத்தருக்கு தெரியாது. பிறந்து வந்தார், சாப்பிட்றாரு, தூங்குறாரு, காமம் வந்து பார்க்குறாரு, கறியோ மீனோ போட்டுனாங்க, குழந்தைக்கு வந்து கஷ்டம் இருக்கும், வலிக்கும், அது ரொம்ப தளர்வாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒழுக்கத்தை பற்றியோ அல்லது பாடத்திட்டங்களை பற்றியோ இல்லை அறம் செய்ய விரும்புன்றதை பற்றியோ சொல்லிக் கொடுக்கல, ரொம்ப தளர்வாக இருக்கும். இப்போ நான் திரும்ப தளர்வாக போனோம்னா அந்த அறம் செய்ய விரும்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, அதை முழுசும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. தளர்வாக இருந்த நான் இருக்கத்துக்கு வந்துட்டேன். இப்போ இருக்கிறதுலேருந்து நான் தளர்வாக ஆகணும்னா 5 மார்க்கு 10 மார்க்லாம் கிடையாது, 100 மார்க் எடுத்து வெளியே போனால் தான் கிணத்தை தாட்டுற கதை தான். தளர்வாக ஆகிறதுன்னா ஒன்று இந்தாண்ட முறையில் இருந்துடணும், அக்கறைக்கே போகக்கூடாது, அப்போ தளர்வாக இருப்பேன். விலங்குகள்லாம் தளர்வாக தான் இருக்கும். நாளைக்கு செத்து போயிடுவோன்னு இன்னைக்கு சந்தோஷம் துக்கத்தை படாது மான். இந்த காட்டில் புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, மான் இது நம்ம கூட வாழ்ந்துனுக்கிறோம், நம்மளை சாவச்சிருவோன்ற மாதிரி துக்கப்பட்டுலாம் அது வாழாது. முன்னாடியே உட்காந்துன்னு குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு நாளைக்கு புலி சிங்கம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு அழாது. துள்ளி உதிச்சு விளையாண்டு இருக்கோம், கவனமாக இருக்கும். அதாவது வித்தியாசமான சத்தங்களோ எதிரி வராங்கன்னு சொல்லி அது ஃபீல் ஆச்சானா அந்த நேரம் மட்டும்தான் பயம் வந்து ஓடுமே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எப்படி தான் இருக்கும்னா ரொம்ப நல்லா தளர்வாக தான் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் சாவ போகிறோமான்னு. ஆனால் ஒரு மனுஷன் அப்படி கிடையாது. 50-60 வயசு ஆனவுடனே தளர்வெல்லாம் போயிடும், மனசில் இறுக்கம் வந்துடும், சித்துருவுமே என்ன பண்ணுறது பயம் வந்துடும். அப்படி இல்லைன்னா இவனே நிறைய கற்று வச்சுருப்பான். இந்த அரசன் மாதிரி நிறைய கற்று வச்சிருப்பான். ஜாதியை பற்று இறுக்கமாக இருக்கும், முடியாது. மதம் அவனை இறுக்கமாக்கி இருக்கும், தளர்வாக்க முடியாது. அவனால் சாப்பிடும்போது அந்த சாமியை கும்பிடாம சாப்பிட முடியாது. எடுத்து நெத்தில வச்சுட்டு சாப்பிட்றது, இல்லை எடுத்து தனியாக வச்சுட்டு சாப்பிட்றது, இது மாதிரிலாம் பழகியிருப்பான். அதனால் அதையும் அவனால் இருக்கும். பல ரூபத்தில் ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் போய் இருக்கும், உள்ளே உட்கார்ந்துருக்கும். இப்போ அந்த அறம் செய்ய விரும்புக்கு என்ன தாண்டான்னா இன்னொருத்தர் சொல்கிறார், அரமணப்பட்டது ஒரு இல்வாழ்க்கை. அதுவும் இல்வாழ்க்கைன்னா வாழ்கிற வாழ்க்கையா இல்லாத வாழ்க்கையா? வாழ்க்கைன்னா என்ன? இப்படி நிறைய கேள்வி போயின்னே இருக்கும். இப்போ அறம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அவள் தான் விரும்பியபடி வாழ்வதற்கு பேர் அறம். விரும்பியபடி வாழ்வது. ஏன் இல்வாழ்க்கை சொன்னால் இல்வாழ்க்கையில் விரும்பியபடி வாழலாம். கணவன் மனைவி வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். பரஸ்பரம் ஒருத்தர் பேசிக்கலாம். காப்பி வேணும், வீட்டில் இருக்கோம், சாப்பாடு நம்ம தேவை இதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம், காப்பி குடிக்கணும் போல் தோணுச்சு, காப்பி குடிப்போம். துறவியாக போயிட்டா இந்த சந்தர்ப்பம், பிச்சை போடுறவங்க என்ன போடுறவங்களோ அதை தான் சாப்பிட்ணும். வாழ்கிறவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, என்னென்ன தேவையோ அதை, தூங்கணும் போல் இருக்குது தூங்கிக்கலாம். அப்படி தான் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம். டிவியெல்லாம் பார்க்கணும் போல் இருக்குது, என்டர்டைன் பண்ணணும்னு நினச்சா ஹாலுக்கு போயிட்டு என்டர்டைன் பண்ணிக்கலாம். சாப்பிட்ணும் போல் என்னாக்கா போய் கிச்சனில் போய் சமைச்சோ இல்லை சமைக்க சொல்லியோ சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ அறம்னா என்ன அப்படின்னு கேட்டால் விரும்பியபடி வாழ்தலுக்கு பேர் அறம். அப்போ தெளிவாயிட்டீங்க. ஓஹோ, அறம்னா அவன் சொல்கிறதெல்லாம் இல்லை, யார் விரும்பியபடி வாழ்றது,
நான் இப்போ எதுவும் விரும்பல, எனக்கு இப்போ தேவையில்லை, நான் தளர்வாக இருப்பேன். எதனா விரும்பணும்னா போவேன், வேலை செய்வேன், அது சம்பாதிப்பேன், எடுத்துன்னு வந்துடும், திரும்ப தளர்வாயிடும். என்னுடைய ஸ்டேட்டஸ் எங்குமே எப்பவுமே நிபித்தான் இருக்கான், தளர்வாக தான் இருக்கும். நான் விரும்பியபடி வாழ்ந்துன்னு இருந்தேன்னா விரும்பியபடி வாழ முடியல, திரும்ப இறுக்கமாயிடும். அப்போ விரும்பபடி வாங்க முடியாது இருக்கிறதுக்கு காரணம் பிறர் தான். அதனால பிறரை பற்றி எனக்கு அக்கறை வேணான்னு நினச்சிட்டேன்னா நான் விரும்பியபடி என்ன பண்ணுங்களேன். என் விருப்பத்துக்கு தடையா அவர் தாங்கிறாரு. இந்த உலகம் ஒன்றும் இல்லை, இந்த உலகம் விசாலமானது. நான் நீந்தணும்னா தரையில் இருக்கக்கூடாது, தண்ணியில் தான் இருக்கணும். ஸோ விரும்பிட்டேன்னா குளத்துக்கு போய் குளிக்கலாம். நான் தரையில் நடக்கணும்னா விரும்பிட்டா தண்ணியை விட்டு எழுந்து வந்து நடக்கலாம். குளத்துக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கலாம், கட்டாமல் இருக்கலாம், கார் வாங்கிக்கலாம், வாங்காமல் இருக்கலாம். ஏன்னா என் விருப்பத்தின்படி வாழ்க்கையை நான் அமைச்சிக்கணுன்னா வாழ்ந்தேன்னா நான் என்னமா தான் ஆயிடுவேன், தளர்வாயிடுவேன். ஆனால் நான் என் விருப்பத்தில் வாழும்போது ஒருத்தவங்க என்னை பார்த்து பரமப்படுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க போது எனக்கு என்ன ஆயிடுது, இருக்க மனநிலை வருது. இருக்க மனநிலை அப்படி வரக்கூடாது. வலிக்கலாம், துன்பம் வரலாம், உங்களை யாரோ அடிக்கலாம், உங்களை எதுவும் போய் சிறைச்சாலையில் போடலாம், அது வேதனை வரும், துன்பம் வரலாம். இறுக்கம் வரக்கூடாது. இறுக்கத்துக்கும் துன்பத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வலிக்கும், ஒருத்தர் அடித்தா அவங்களுக்கு வலிக்கும், உடல் ரீதியாக ஒரு உடல் நோவும், உடலில் ஒரு வலி உண்டாகும். அது மாதிரி மனசுக்கும் நோவும். நீங்கள் செயலெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு சொல்லும்போது மனசுக்கு நோவும். ஆனால் நம்ம தப்பு செஞ்சோம், நம்ம எந்த தப்புமே செய்யலையே, தப்பு செய்யாது என்னை குற்றவாளின்றாங்களே அப்படிங்கும்போது மனசுக்கு என்ன ஆகும், நோ. எனக்கு புரிஞ்சா நோவாது, மனசுக்கு புரியணும். உடலுக்கு ஓய்வு எடுக்கணும், இப்போ தூங்கணும், சாப்பிடணும், ரெண்டு மட்டும் செஞ்சால் எப்படி இருக்கலாம் நானே தரவா. எனக்கு தூக்கம் சரியாக இருக்கணும், சாப்பாடு நல்லா இருக்கணும். ரெண்டு விஷயம் சரியாக இருந்தால் நான் தளர்வாகவே இருப்பேன். சாப்பாடு இல்லைனாலும் தளர்வாக இருக்க மாட்டேன், தூக்கம் இல்லைனாலும். தூக்கம் இல்லாததுக்கு காரணம் நான் மனசில் ஏதோ ஒன்று போட்டு போவோம், உழட்டுறேன், யாரோ என்ன ஏதோ பண்ணிட்டாங்களே, தப்பாயிடுச்சு, நம்ம தப்பு செஞ்சுட்டுமே, குற்றம் அப்படிலாம் கிடையாது. குற்றம் செய்யுது, நான் விரும்பியபடி செஞ்சேன், அது அவர் தப்புன்றார், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா தளர்வாக தான் ஆகிடுவேன். அப்போ தளர்வு யார் கையிலன்னா என் கையில். ஆனால் தளர்வு யார்கிட்டயே கொடுத்துட்டேன். பிடிங்கினாங்க, ஸ்கூல் போனவுடனே பிடிங்கினாங்க. அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, என் தளர்வை பிடிக்கினாங்க. அறம்னு டீச்சர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லி தருவாங்க, அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எந்த ரிலீஜியஸ்லேருந்து வந்தாங்களோ அதான் அது அறன்னுவாங்க. அறம்னா கன்னிசரி ஆகிடுன்னுவாங்க, அறம்னா சாமியாரா போயிட்டுன்னுவாங்க, அறம்னாக்கா கடவுளை கும்பிட்டுன்னுவாங்க, அறம்னா கரிமீன் சாப்பிடாதுன்னுவாங்க, அறம்னாக்கா பலியிடாதுன்னுவாங்க. புத்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு, மகாவீரர் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஆளால் ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த சொன்னதெல்லாம் பற்றி இருக்கும் மேலும் கூடினே போய் நிற்குது. நான் எதை செஞ்சாலும் பயந்து செய்கிறேன். ஏன்னா அவ்வளோ கற்றுக்கினேன். ஏன்னா நந்துச்சேன்னா ஃப்ளைட்டில் போனால் ஊன்ட்டேன்னா அதுதான். டிவி படம் பார்த்துனே இருக்கிறேன், ஏதோ ஒன்று ஒரு காட்சி வந்தது, அது எனக்கு நந்துச்சேன்னா அவ்வளோதான் அனிமிக் ஆயிடுறேன், உயர்த்து போகுது, உடம்பெல்லாம் பதப்படப்பாகுது, ஹார்ட் அட்டாக்குன்றாங்க. மனம்தான் உடல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஆட்டி படைக்குது. தளர்வற்ற ஒரு மனம் உடலில் நோய்களை உண்டாக்கும். தளர்வாக இருக்க முடியல, தூங்கலை, சாப்பிட்டுனேங்கிறேன், கடன்காரனை யோசிச்சிட்டேன், சாப்பிட முடியாது. நான் இவ்வளோ ரூபாய் கடன் தரணுமே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்குன்னு யோசித்த உடனே சாப்பாடு ஸ்டாப் ஆகிடும். தூங்கினே இருந்தேன், உச்சா வந்தது எழுந்தேன், திரும்ப போய் படுத்தேன், பழைய நினைப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, என்னால் என்ன பண்ண முடியாது. நான் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. சாப்பிடும்போது சாப்பிடுவேன், தூங்கும்போது தூங்குவேன். அந்த பக்கம் தியானத்தில் அப்படி இல்லை. எல்லாத்தையுமே நடக்கும்போது நடப்பேன், சிரிக்கும்போது சிரிப்பேன், பேசும்போது பேசுவேன், எல்லாத்துலேயும் ஒன்றி போகிறது அந்த இடத்துல. இங்கே நீங்கள் ரெண்டு மட்டும் செஞ்சால் போதும். நீங்கள் தியானம்லாம் என்னென்ன கற்றுக்கணும்ல, என்னென்ன நீங்கள் பயிற்சி செஞ்சால் நிச்சயமாக தளர்வாயிடுவீங்க. பயிற்சி செஞ்சால் தான். பயிற்சி செய்யாமலாம் தளர்வாக முடியவே முடியாது. பயிற்சி செய்தா நடிச்சு நின்றீங்கனாலும் தளர்வாக முடியாது. சில பேர் பயிற்சி செய்து தான் நடிச்சு நிற்பாங்க. அது எப்படி பயிற்சி செய்கிற மாதிரி நடிக்குதுன்னா, சும்மா நான் முதல் பயிற்சி செஞ்சேன், ரெண்டாவது செஞ்சேன், மூணாவது செஞ்சேன், டைம் இல்லை, நாலாவது விட்டேன், அல்மா நாலாவது சாயந்தரம் வந்து செஞ்சேன், அல்மா இப்போ எப்படி செஞ்சேன், அப்போ அப்படி செஞ்சேன். முடியாது. பயிற்சி செய்கிறேன்னு சும்மா செஞ்சு நிற்பாங்க. ஆனால் மணி அப்படி 15 நிமிஷம்லாம் நான் செய்வேன்னுவாங்க. அது ஏதோ கற்பனைலாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் யோக சாதனை பக்கம். நீங்கள் அந்த பக்கம் இல்லைன்னா கூட இந்த பக்கம் ரெண்டு பக்கம் சரியாக இருக்கணும். எது நடந்தாலும் தூங்கிடணும். எது நடந்தாலும் சாவு தானே பண்ணேன். அதிகபட்சமாக ஒருத்தர் என்ன பண்ண முடியும், சாவு அடிக்க முடியும், வேற என்ன செய்ய முடியும்.
அவரால் சாவடிக்க முடியும்னா கடவுள் அவங்ககிட்ட கத்தி குத்தி வச்சுக்கிறான். பிரச்சனை எந்த இல்லை, படைச்சவன் வேணும், அவன் தான் அதை பார்த்துக்கணும். என் வேலை இது இல்லை, கவர்மெண்ட் தூக்கிடணும். பசி எடுக்குது, உடம்பை காப்பாற்றணும், சாப்பிடணும். சாப்பிடும்போது நல்லா பண்ண சந்தோஷமா அவர் நினைப்பாரு, இவங்க நினைப்பாங்க, இப்படி சாப்பிட்றோமே. அதெல்லாம் சும்மா பேச்சு. நீங்களாச்சு சாப்பாடாச்சு கொண்டாட்டமாக சாப்பிடணும். 2 வேலையை மட்டும் ஒழுங்காக செஞ்சுனே இருந்தாலும் தளர்வாயிட்டு. படம் சாப்பிட்டாவும் தூங்கினாவும் சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கான தகுதியை வளர்த்துருக்கணும். தூங்குத்து வசதியான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும், தூங்கிடணும். அப்போ 2மே பொருளாதார விடுதலையோட சம்மந்தப்பட்டிருக்கும். செஞ்சுட்டா நீங்கள் அப்படியே தளர்வாக இருக்கலாம். எப்போவுமே தளர்வாக இருக்கலாமான்னா எதுக்குமே அசராமல் இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், வலி வேற, தளர்வட்ட இறுக்கம் கிடையாது. அது வலிக்கும், வலியோடவே செய்வீங்க. அழுதுனே தூக்குவான். கோவிந்தா 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 பணத்தை எப்படி தூக்குவாங்கன்னா அழுது தான் தூக்குவாங்க. சந்தோஷமாக தூக்குற செயல் கிடையாது, ஆனால் செயல்படுவாங்க. பணத்தை எப்போ எடுக்க போறீங்கன்னு யாருன்னா கேட்டால் கோவப்பட மாட்டாங்க. எங்கள் அப்பாவை எடுத்துருன்னு சொல்லுவியா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் செத்துட்டு என்ன பண்ணி தான் ஆகுனா அந்த உடல் நாரும். இந்த உடல் நமக்கு நிலையானது இல்லை. நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க தளர்வாக இருக்கிறதுக்காக. யாக்கை நிலையாமை, வாழ்க்கை நிலையாமை, எதுவுமே நிலையானது இங்கே இல்லை. நிலையா இல்லாத ஒன்றுக்கு நான் ஏதோ கருத்து சித்தாந்தத்தை நிலைன்னு நினச்சின்னு அது மேலே அவ்வளோ பெரிய அக்கறையாகி சாகிறது தான் தப்பு தாங்க. ஈஸியாக கற்றுப்பாங்க. தப்பானது தான் எல்லாரும். ஏன்னா அது அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இவங்களும் ஒன்றாடுறாங்க, அதுக்கே அடிமையாயிடுறாங்க. அப்போ தளர்வாக இல்லாததுக்கு காரணம் இறுக்கமான மனநிலை. இறுக்கமான மனநிலை காரணம் சரியாக கற்றுக்காதது இல்லை. தப்பெல்லாம் கற்று வச்சுக்கிறது. தப்பெல்லாம் ரொம்ப சரியாக கற்று வச்சுருப்பாங்க. சுக்லாம் பரதரம் நம்மளாக்கா கோவம் வரும். சுக்லாம் பரதராதுங்க, சுக்லாம் பரதரம் அப்படின்னு சொல்லிடுவான். திருத்துவான் நம்மள. அது ஒரு வார்த்தை. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் வதனம் தாயத் சர்வ விக்னம் எல்லாரும் சொல்லுவோம். ஒரு இந்துக்கும் அது அந்த பாட்டு நல்லா தெரியும். அர்த்தம் தெரியும் நினைக்கிறீங்க. சரியாக கற்றுக்கிட்டே இல்லை. அதனால தான் சரியாக சாகிறது இல்லை. முடிவு சரியாக அமையறது இல்லை. முடிவு சரியாக அமையணும்னா ஒரு செயலை சரியாக செஞ்சுக்கணும், எல்லாம் இல்லை. விரும்பியபடி ஒன்றுன்னு என்னும்போது நான் எதை விரும்புகிறேன்னு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன எதனால் விரும்புகிறேன்னு கேட்கணும். நான் விரும்புகிறேன், அதை எதனால் விரும்புகிறேன்னு கேள்வி கேட்கணும். இல்லைனா தளர்வு ஏற்படாது. விரும்புறதெல்லாம் செஞ்சாலும் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறேன். அப்போ நான் யோசிக்கணும், இதனால இப்படி இருக்கிறேன். இப்போ நான் யார் வீட்டுக்கோ போய் சரியாக நடக்கல தான் பிரச்சனை. ஹோட்டலில் இருந்தால் யாருன்னா கேட்பாங்க, என்ன ஹோட்டலில் சரியாக நடக்கலன்னு யாருன்னா சொல்லுவான், நீ ஏன் லுங்கி எப்படி அவுத்து போட்டுக்கிற, நீ ஏன் ஜெட்டி போட்டு பாத்ரூம்குள்ளே போகிற கேட்பாங்க. ஏன் கது முட்டை எந்த ரூமு. ஆனால் வீட்டில் ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் ஒழுக்கம் ஒரு மாதிரி இருக்கும், இல்லை வீட்டுக்கு ஒழுக்கம் ஒரு மாதிரி இருக்கும். எல்லோரும் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. டேபிளில் உட்காந்து சாப்பிட்டா விருப்பம் தானே. எல்லாம் கிழக்கு பார்த்து உட்காந்து சாப்பிடுவாங்க. இல்லை சாப்பாடு போட்டு பகுத்துண்டு பள்ளி ரோம்புதல் நூலோர் தொகுத்து ஒற்றோல் எல்லாம் தலை திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நல்ல பழக்கம் தானே. ஆனால் எனக்கு பிடிக்கலையே, போட்ட உடனே சாப்பிட்றேன். அப்போ விரும்புவது எதை, நான் ஏன் இப்படி விரும்புகிறேன், அப்போ என் விருப்பத்தை நான் எங்கே தளர்வாக்கிக்கணும் சொல்லணும். நான் விரும்பப்படி இருப்பேன் சம்மதமா அப்படின்னு புரிஞ்சுன்னு கூட விரும்பியபடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை, தளர்வாக இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு தளர்வான மனுஷனை பார்த்துட்டு தளர்வு இல்லாதவங்களெல்லாம் இன்னும் மேலே இருக்குமாயிடுவான். ஏன்னா அவன் அவ்வளோ தளர்வாகிறான், அது அவனுக்கு பிடிக்காது. என்னடா அவன் பார்த்தா தூங்கிட்டான், நம்ம பார்த்து என்ன பண்ணிருவான், தூங்கவே இல்லை பண்டு பார்த்துங்கிறான், ஏன் மட்டும் அது ஒரு வெறுப்பாக இருக்கும். ஏன் பயம். வாழ்றவனை பார்த்தா வாழாதவனுக்கு வெறுப்பு, கோபம், டென்ஷன் ஆகிடும். நோ. அப்போ தளர்வு எங்கே இல்லை. சுற்றி இந்த உலகம் முழுசு எப்படி இது பயங்கர இருக்குமா. காலையில் பாருங்கள் எல்லாம் அவன் அவசரமாக எக்ஸசைஸ் பண்ணுகிறான். எக்ஸசைஸை கூட தளர்வாக பண்ணுறது இல்லை. ஒரு சட்டை கட்டி போட்டு வேர்க்க ஓடுறாரு. ஏன்னா வார்மிங் பண்ணணும். எதுக்கு பண்ணிட்டு என்ன பண்ண போகிறாரு, நல்லது, ஓட்டம், சந்தோஷம், ஹாப்பியாக போகிறாரா. சில பேர் வாக்கிங் போகும்போது அப்படி பார்த்துட்டு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களங்கிறான். பார்த்துக்கிறீங்களா. அந்த தளர்வானவர்லாம் பார்த்தா சாதாரணமாக சிரிப்பார், கொண்டாட்டமாக இருப்பார். பார்த்தா தெரியும் தளர்வானவரை. செயல் செய்கிறதுலாம் 2 பேரும் ஒன்று தான். 2 பேருமே ஓடுறானுங்க. இறுக்கமானவன் எப்படி ஓடுறாங்கன்னா பொல்ல வச்சுட்டு கம்முன்னு ஒன்று நிற்பான். தளர்வானவர் எப்படி ஓடுறாருன்னா ஓடுறாரு, வேர்த்துருக்குது, ஆனாலும் என்ன பண்ணுவார், எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக இருப்பார், ஹாப்பியாக பார்த்துன்னு போவார். இந்த உலகத்தை ரசிக்க முடியும்.
யார் ஒருத்தர் தளர்வா ட்ரெயினில் போனீங்க உட்காந்துட்டீங்க, அது போகிற வரைக்கும் போயிருந்தா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜன்னல்லாம் பார்ப்பீங்க. இப்போ தளர்வா இல்லை, டைமுக்கு போகணுமே இந்த ட்ரெயின் எப்போ போய் சேருமோன்னா நீங்கள் ட்ரெயின் முன்னாடி போய் வந்து நிற்பீங்க. இன்னும் சில பேர் சீட்டு இருக்கும் நடந்து நிற்பான், நடந்தா போய் இறங்கிடுவோம் போல இதுன்ட்டு. ட்ரெயின் எப்போ நிற்குதோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம இறங்க முடியும். புரிஞ்சிச்சுன்னா தளர்வா இருப்பீங்க. 5:30 மணிக்கு தான் சச்சங்க நடத்த முடியும்னா தளர்வா இருப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னு தெரியும், இந்த மச்சான் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறான், எதுலேயும் வலிக்காம இருக்கிறான், எப்படி இப்படி நிம்மதியாக இருக்கிறான்னா நடக்கும்போது தான் ஒரு விஷயம் என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. இதெல்லாம் வந்து நான் நிறைய படித்ததுலேருந்து கூட எனக்கு புரிஞ்சுக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கடைசி ஆசைன்னா நாளைக்கு தானே, நாளைக்கு கேளுன்றான். என்னுடைய கடைசி ஆசை எப்போ கேட்கணும், நீ கடைசி தானே கேட்கணும். இது எப்படி கடைசி நீ முடிவு பண்ண, என் கடைசி எப்போ? அந்த மாதிரி நீங்கள் தளர்வாக இருந்தீங்கன்னா எந்த செயலுமே எப்படி தான் இருக்கான். அப்போ சமாதி சாதிப்பீங்க, மரணம் கூட தளர்வாக சந்திப்பீங்க. ஓ சாவுனா இப்படி தான் வரும், அப்படி தான் போனோம் அப்படின்னு முடிவுக்கு வருவீங்க. ஸோ தளர்வான மனிதன் தான் இந்த உலகத்தில் வாழ தெரிஞ்ச மனிதன். மனம் ரொம்ப தளர்வானது. இயல்பாக குழந்தை எப்படி தான் இருந்தது, ரொம்ப தளர்வாக இருந்தது. அது காலை தூக்குங்களேன், லேசாக இருக்கும், விட்டிங்கன்னா பொத்துன்னு விழும். ஒரு 5 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த காலை தூக்கி விடுங்களேன், விழாது. குழந்தையோட கால் தூக்கி விட்டா பொத்துன்னு விழும். ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசுல தூக்கி விட்டீங்கன்னா விழாது. கை இப்படி தூக்கி போட்டால் குழந்தை சாதாரணமாக விடும். நீங்கள் என்னை இழுத்து பாருங்கள், சாதாரணமாக வருவேன். எப்படின்னா என்னை கட்டி வச்சு பாருங்க, அப்படி இருக்கும். இந்த மனுஷன் எப்படி இப்படிங்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த தளர்வு, மனம் தளர்வு அடைய மனம் விசேஷமான ஞானத்தை அடையுது. விசேஷமான ஞானத்தைன்னா புரியுது நிறையும். சுற்றி எல்லாம் ஒன்றும் இல்லாதது தான், கடவுள் ஒன்றும் இல்லை தான், எனக்கானது தான், எனக்கு இல்லாதது எனக்கு இல்லை தான். எது வருமோ அதான் வரும், எது வராதோ அது வராது, எது நடக்குமோ அதான், எது நடக்காதோ அது நடக்காது. அப்படி புரிஞ்சிடும். அப்போ அப்படியே அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அவன் ஒரு விசேஷம். அப்போது ஒரு ஞானம் அல்லது உண்மை அல்லது சத்தியம்ன்றது யோக சாதனை மூலயமாவும் வரலாம், இப்படியும் வரலாம். பட் இப்படி வர்றவன் கட்டாயம் கடவுளை ஒரு குருவை தேடிடுவான். நல்லா தூங்குறவன், நல்லா சாப்பிட்டவன், வசதியாக இருக்கிறவன் என்னை படிச்சதுன்னு ஒரு கேள்வி கேட்டு கட்டாயமாக அதை அடையத்துக்கான முயற்சியை செஞ்சுருவான். அவனும் கடவுளை அடையலாம். இதெல்லாம் இல்லை, கஷ்டப்படுற பொருளாதார விடுதலை அடையலை அப்படின்னாலும் நேராக யோக சாதனை செய்கிறவனும் இந்த பக்கம் வந்து கற்றுக்கவும் செய்வான், வசதியாகவும் மாறுவான். ஏன்னா அவனுக்கு வசதியாக வாழ்றதுக்கு கட்டாயம் வேட்கையாக மாறிடும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், தளர்வாக இருன்னு சொல்கிறது இல்லை, இது ஈஸி. யார் ஒன்றா நான் சொல்ல, கொஞ்சம் தளர்வாக தான் இருன்ட்டு. ஏன் பிரச்சனை, கக்கா வருது முக்கின்னு தளர்வாக இருன்னா என்ன செய்ய முடியும், அதெல்லாம் முடியாது. என்ன பண்ணான், தளர்வாகிறவரு கக்கா வருது கக்கு சேர்க்குதுன்னு கேட்பாரு. ஏன்னா அவரால் தளர்வாக இருக்க முடியும். தளர்வாக இல்லாததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ரெமிடின்னா டாய்லெட் எங்கே, நான் எங்கே போனோம், யாருன்னா தருவாங்க. வீட்டில் கூட போய் கேட்டு, இல்லை பப்ளிக் டாய்லெட்டுக்கு தான் பார்த்து, இல்லை ஒதுக்கிறதுக்கு ஒரு இடங்க தான் பார்த்து என்ன பண்ணுவார். ஆனால் தளர்வால் ஒரு மனத்தை இறுக்கி பிடிச்சி நிறுத்தத்தை எப்படின்னு யோசிச்சு நிற்பார். மேட்ரு முடிஞ்சிடும், கட்டிடும், 2 நாளுக்கு கக்கா வராது, நோய்வாய்ப்படுவார், மேட்ரு முடிஞ்சிடும். இந்த பறவை பறந்துனே இருக்கும், அப்படி ஒன்று சொட்டுன்னு போட்டு போயினே இருக்கும். நம்ம தளர்வை விலங்குகிட்ட எல்லாம் கற்றுக்கணும். மனிதனுக்கு மனம்னு ஒன்று இருக்கிறதுனாலையும், அறிவுன்னு ஒன்று இருக்கிறதுனாலையும், அதில் சிந்தனை திறன் ஒன்று இருக்கிறதுனாலையும், கற்றுக் கொடுக்கறதுனாலையும் இறுக்கமாகி போய் தளர்வு இல்லாமல் ஆயிட்டான். இப்போ தளர்வாக ஒரு மனுஷன் ஆகணும்னா இதெல்லாம் சரிதான், ஆனாலும் நான் தளர்வாக இருப்பேன். எல்லாம் இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஃப்ளைட்டு கிளம்பிட போகுது, தளர்வா இல்லைனாக்கா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க, எக்ஸ்ட்ரா ஆகிடும், டைம் இன்னும் அதிகமாகிடும், செயலெலாம் மாறி போயிடும். அதே தளர்வாக செஞ்சீங்கன்னா அது அழகாக செய்வீங்க. அந்த அங்கே போட்டே வச்சுக்கிறான் போர்டில், நீ பார்க்குற இந்த போர்ட்லேருந்து நீ போகிற இடத்துக்கு 13 நிமிஷம் 16 நிமிஷம்லாம் போட்டு வச்சுக்கிறான். இதெல்லாம் எதுடா போட்டு வச்சுக்கலாம், உன்னை பதட்டப்படுத்துறதுக்கு இல்லை, தளர்வாக இருக்கிறதுக்கு. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரான்னு சொல்கிறது எதுடான்னா தளர்வாக இருக்கிறதுக்கு. கடைசி நேரத்தில் என்ன பண்ணாத, ஆக்சிடென்ட் ஆகிடும்ல, அக்கார்டிங் டு அமெரிக்கன் ரூல்ஸ், ஏர்போர்ட் ரூல்ஸ், 3 மணி நேரம் முன்னாடி என்ன பண்ணுற, வந்துரு. ஏன் அப்போ ஒவ்வொரு விஷயமும் எதுக்குலன்னா அப்போ அறம் செய்ய விரும்புன்னு சொன்னது எதுக்கு, தளர்வாக இருக்கிறதுக்கு.
முதல்ல படைப்பாளி உன்னை எதுக்கு படைச்சான்? தலைவா இருக்கிறதுக்கா, வெறுப்பேற்றத்துக்கா, கஷ்டப்பட்டு. நிறைய பேர் இப்போ பதட்டப்படுறதுக்குன்னே கதையெல்லாம் எழுதிக்கிறான். இந்த ஃபிக்ஷன்லாம் எடுத்து வச்சு இவனே படிப்பான், இவனவே வெறுப்பாயின்னு இருப்பான். அவன் இப்படி வந்தான், இவன் இப்படி வந்தான், இது அது வேணான்னு இவனுக்கு உள்ள பதட்டம். ஒரு புக்கை பற்றி பதட்டமாயிடுவான். வேற ஒரு பிரச்சனையுமே அவனுக்கு இருக்காது. ஒரு டிவி சீரியல் பார்த்துன்னு இருப்பான், தொடர்புன்னு போட்டுருவாங்க, பதட்டமாயிடுவான். எப்படா நாளைக்கு வரப்போகுதுன்னு இருப்பான். வாழ்க்கையை எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு காரணம் தேவையில்லாத விஷயத்து மேலே நீங்கள் நாட்டமாக இருக்கிறது தான். அது தேவையா இல்லையான்னு பாருங்க. சீரியல் தேவையா இல்லையா? நாடகம் தேவையா இல்லையா? கதை தேவையா இல்லையா? பாட்டு தேவையா இல்லையா? பாட்டு சந்தோஷமா பாட மாட்டேனான். அப்படி இருக்குமா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பான். ஆமா நான் பாடின பேர் தான் புரியும். ஆமா இல்ல இப்படி ஒரு அர்த்தங்கதான்ட்டு. மாணிக்க தேரில் மரகத கலசம் எண்ணுவது என்ன? என்னன்னா மாணிக்க தேர்லாம் மரகத கலசம் எங்க மீனா ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் மாந்தோப்புல நின்று இருந்தேன். ஏன்டா தேங்காய் தோப்புல நிக்கல? அப்போ மாங்காய் சிவப்பில் ஏதோ ஒன்று இருக்குது. தளர்வானுக்கு தான் புரியும். அந்த மனிதன் அந்த பாட்டு எழுதணும் அவ்வளோ தளர்வோட உணர்ச்சிகளை என்ன பண்ணிக்கிறான்? கொண்டாடிக்கிறான். உணர்ச்சிகளை கொண்டாடி பாடல் வரிகளை என்ன பண்ணிக்கிறான்? செதுக்கி எடுத்துன்னு வந்துக்கிறான். நீ அது பதட்டத்தோட பிரச்சனை என்ன ஆகுது? போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். நான் முடிஞ்சிச்சு கதை. அது மனப்பாடம் பண்ணி படிக்கிற பாடம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கானது. அப்போ தளர்வா இந்த உலகத்தை தளர்வா ரசிங்க, நிதானமா பாருங்க. ரொம்ப நேர்த்தியா செய்யப்பட்டிருக்குது. கடவுள் ரொம்ப நேர்த்தியா இந்த உலகத்தை படைச்சிருக்குது. சாதாரண மேடுங்க, குவிக்கப்பட்ட மேடுகள் நடுவில் தண்ணி நிற்கிது. அந்த தண்ணியில் ஒரு கிராமம் உருவாகுது. தண்ணி இல்லைன்னா அந்த இடத்துல கிராமம் உருவாகிறது இல்லை. நீங்கள் சாதாரணமாக இந்த உலகத்தெல்லாம் ரொம்ப பார்த்து பாருங்க. அப்படி ரசிக்கிறதுக்கு தான் இருக்குது, கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான். இதெல்லாம் மேலே உடல் இன்பம் கூட தளர்வா இல்லை. இப்போ போய் இன்னும் மிஷின் மாதிரி ஆகி கடகன்னு போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுது. தளர்வா இருந்தால் என்ன பண்ணலாம்? அங்கேயும் கூட உங்கள் காம வாழ்க்கையும் தளர்வா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தளர்வா இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, சந்தோஷமாக உங்கள் காலத்தை கடத்தலாம். தளர்வா இல்லைன்னா முடியாது. ஆனால் உடல் தளர்வாகக்கூடாது. மனம் தளர்வாகணும், உடல் என்ன ஆகக்கூடாது? தளர்வாக கூடாது. அது ஃபிட்னஸோடு இருக்கணும். டெய்லியும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், தியான பயிற்சி, யோகா. என்னுடைய பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா உடல் கொஞ்சம் நல்லா இருக்கும், இளமையாக இருப்பீங்க, நல்லா இருக்கலாம். வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இன்னும் ஒரு வாரம், அடுத்த வாரம் சென்னைக்கு வந்துடுவேன். நல்லது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.